வாய்ப்பு தேவதைக்காக நம்ம எல்லோருமே வாசற்கதவில் காத்து கொண்டிருப்போம். ஆனா வாய்ப்பு என்ன செய்யும்னா திடீரென பின்வாசல் வழியாக கதவை தட்டும், ஜன்னல் வழியாக வருவாள். நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். வாய்ப்பு என்பது, வாய்ப்பு தேவதை ஒரு மாயமானை போன்றவள். நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம், எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத தருணத்தில், எதிர்பாராத உருவத்தில் வாய்ப்பு தேவதை உங்களை நெருங்குவாள். அப்போது நம்ம அதை மிஸ் பண்ணியிருப்போம். சின்ன வாய்ப்பா இருக்கலாம், ஆனால் அதுதான் உங்களை சிகரத்தைக்கு ஏற்றுவதற்கான அந்த படிக்கட்டாக இருக்கும். ஆனா இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம தவற விட்டு விடுவோம். இப்ப வாய்ப்பு பற்றி யோசிக்கிற போது நீங்கள் எப்போதும் விழிப்போடு இருந்து வாய்ப்பை கண்டுணர்வது. ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். வாய்ப்பை கண்டுணர்வது, வாய்ப்புக்காக நீங்கள் எப்போதும் தயாராக இருக்கும்.